எம்பெருமானின் அற்பபந்துக்களே, நின்னருளான் கதியன்றி மற்றொன்றிலே நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். உன் அருளுக்கு இனிதா நிலை உகந்தேன். உன் சரணே சரண் என்று துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவர்தம் வாட்சிதர் வரித்தேன் உன்னை. நின்னருளால் இனி எனக்கோ பரம் ஏற்றால் எந்திருமால் எம்பெருமான் நம்பெருமான் அடைக்கலங்கொள் என்னை நீயே என்று எம்பெருமானை சரணாகதி அடைந்து சரணமடைந்து ஆசீர்வாதம். சுயபுத்தி போனாலும் சொல் புத்தி வேண்டும். சொந்தமாக சிந்திக்காமலும் மற்றவர்களின் அறிவுரை கேட்காமலும் செயல்படும் போது சில வேளையில் சில சிக்கலில் மாட்டிக்கொள்வதை காண்கிறோம். அதற்குத்தான் நம் முன்னோர்கள் சொந்த புத்தி வேண்டும், இல்லை என்றால் சொல் புத்தியாவது கொஞ்சம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று மக்களுக்கு நீதி கதைகள் போதனைகள் செய்து வந்தார். அவர் ஒரு நாள் ஒரு ஊருக்கு வந்தார். அங்கு சுமார் ஒரு மாதம் வரை தங்கிவிட்டு வேறு ஊருக்கு செல்ல தனது மாட்டு வண்டியை தயார் செஞ்சுட்டு இருந்தார். அப்போது அந்த ஊரில் இருந்த ஒருவன் அவரிடம் வந்து, ஊராக தானும் உங்களிடம் சேருகேன் வந்து விடுவதாக சொன்னான். இதை கேட்டதும் அவனை பற்றி அக்கம்பக்கம் விசாரித்த துறவி அவன் ஒரு அனாதை என அறிந்து அவன் மேல் அனுதாபப்பட்டு அவனையும் சேர்த்து கொண்டு பொருள்களை கட்டிக்கொண்டு அடுத்த ஊருக்கு அவர்கள் பயணமானார்கள். துறவி வண்டியில் முன்னால் அமர்ந்திருந்தார். அவன் வண்டிக்கு பின்னால் அவன் அமர்ந்திருந்தான். துறவி அவனிடம், தம்பி, பின்னால் உள்ள பொருட்கள் ஏதாவது கீழே விழுகுதான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். பார்த்துட்டே வான்னு. கொஞ்ச தூரம் பயணம் செய்த பின் ஓரிடத்தில் இளைப்பார் நிறுத்தினார்கள். அப்போது வண்டியின் பின்பக்கம் அந்த துறவி சில பொருட்களை காணாது விகித்து போனார். அவனிடம் பொருட்கள் எங்கே என கேட்க அவன் சில பொருட்கள் கீழே விழுந்துருச்சு என சொன்னான். அவர் அவனை பார்த்து, கீழே விழுந்ததா, எடுத்து வைத்திருக்க வேண்டியதுதானே என துறவி கேட்க, அதற்கு அவன், நீங்கள் பொருட்கள் விழுகுதான்னு பார்க்கத்தானே சொன்னீர்கள் என்று பதில் கூறினான். அவர் சொன்னதை அப்படியே செய்ததாக சொன்னான். துறவி கீழே விழுந்ததை பத்திரமாக எடுத்துட்டு வா என்பதை அவன் அப்படி குறுகிய மனப்பான்மையில் எடுத்துக்கொண்டான். என்ன பையன் இப்படி இருக்கிறானே பையன் என்று துறவி சலித்து கொண்டார். அடுத்து அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள். இந்த தடவை துறவி அவனிடம், கீழே எது விழுந்தாலும் பிடித்து எடுத்து வை என்று அவனுக்கு கட்டளையிட்டார். சிறிது தூரம் சென்றபின் ஓரிடத்தில் இளைப்பாற மறுபடியும் வண்டி நின்றது. துறவி வண்டியை விட்டு இறங்கி வண்டிக்கு பின்னால் என்ன நடந்தது என்று பார்க்க வந்தால், வண்டி பின்பக்கம் முழுவதும் மாட்டு சாணமாக இருந்தது. அவன் கையிலும் சாணம் இருந்தது. துறவி, என்ன தம்பி, வண்டியில் இவ்வளவு சாணி இருக்கு என்ன விஷயம் கேட்க, அதற்கு அவன், நீங்கள் தானே ஐயா எது கீழே விழுந்தாலும் எடுத்து வைத்துக்கொள்ள சொன்னீங்களே, அதுதான் எடுத்துக்கொண்டே வந்தேன் என்றான் அவனுடைய பதில். இதை கேட்ட துறவிக்கு அவன் அறியாமை நினைத்து கவலைப்பட்டார். சொல்வதை அப்படியே அர்த்தம் எடுத்துக்கொள்கிறானே, கொஞ்சம் கூட பகுத்து ஆய்ந்து பொருள் விளங்கி சமயோசிதமாக செயல்பட மாட்டேங்கிறானே என மிகவும் வருத்தமுற்றார். அவன் சிறுபிள்ளைத்தனமாக புத்தியை மாற்றி அவனை நல்ல அறிவாளியாக மாற்ற வேண்டும் என
அவர் தனக்குள் நினைத்து கொண்டு அருகில் இருக்கும் ஊரை நோக்கி பயணமானார். அவனையும் கூட அழைத்து கொண்டு. இந்த கதையில் வரும் மனிதர்களை பார்த்தால் நம்மில் பெரும்பான்மையானோர் இப்படித்தான் உள்ளனர். சொல்கின்ற சொல்லை அப்படியே அர்த்தம் கொள்ளாமல் அதனை பகுத்து உள் அர்த்தத்தை அறிந்து அதற்கேற்ப சமயோசிதமாக செயல்பட வேண்டும். சொன்னதைத்தான் செய்தேன் என்கிற மனப்போக்கை தவிர்த்து கொஞ்சம் நம் புத்தியையும் பயன்படுத்தினால் நாம் நிறைய செயல்களை சாதித்து கொள்ளலாம். இது கதையாக எடுத்துக்காமல் அது உள்ள கருத்தை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ சிந்திக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி இதனால் பல பேருடைய வாழ்க்கையை சுழச்சிட்ருக்காங்க. பல பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கி பந்தங்களையும் சொந்தங்களையும் கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பிரிவு வருது. சொல்கிறத புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்க முடியலன்னா என்ன சொன்னாங்கன்னு திரும்பி கேட்கணும். இல்லைன்னா இது மாதிரி தான் வாழ்க்கை ஆகும். இதில் ஒரு கௌரவ பிரச்சனை, ஒரு போலியான கௌரவ பிரச்சனை வருது. திரும்பி கேட்டால் அசிங்கமாக போய்டும், தப்பாக அனுப்பிச்சுப்பாரோ. அவருக்கு எதிராளிக்கும் சொல்கிறவனுக்கும் அவன் கேட்குற நமக்கு சொல்லலாம். இது என்ன காரணம்னா புரிதல் இல்லாத தன்மை, விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை, மனப்பக்குவம், மனப்பான்மை. இதை விட்டுவிட வேண்டும். அதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையும் பக்குவத்தையும் அறிவையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்தி அதுக்கேற்றார் போல் நாம் வார்த்தைகளை சொல்லி அதன் மூலம் புரிய வைத்து நாமும் வாழ்ந்து பலர் குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும். உணர வேண்டும், உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அல்வேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.